ஹாய் கைஸ், இன்னைக்கு ராமேஸ்வரம் கிரவுண்ட் சீரிஸோட அடுத்த பார்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த கிரவுண்டை நான் லேட்டாக தான் காட்டேன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு சீக்கிரமே காட்டுறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன் எங்கள் டீம் செத்து கிடக்கு அப்படின்னு. இது என்னன்னு தெரில, திடீர்னு தோண்டியிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் விளாட வந்திருக்கேன். சரி, அப்படியே விளாகையும் எடுத்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கேன். சரி, அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். உள்ளே வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்டு. நான் ஃபுல்லாக 360 காட்டுறேன். இது இங்கே வந்து நானே ரொம்ப நாள் ஆச்சு, வந்து பல மாதம் ஆச்சுன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து நாங்கள் அக்டோபரில் விளாண்டுருக்கோம். அப்போனா நீங்களே பார்த்துங்க, அக்டோபர் விளாண்டு இன்னைக்கு தான் விளாண்டுருக்கேன். அது வரைக்கும் மற்ற டீம் விளாண்டாங்க. மொத்தம் இங்கே 4 டீம் விளாடுவோம். காலையில் லீக் மாதிரி விளாட்றாங்க. அது வந்து பெரிய ப்ராசஸ். அதை சொல்கிறேன்னா, ஒரு 4 டீம் விளாடுவாங்க. ஒரு டீம் அப்படியே அந்தந்த டீமோட அப்படியே ஒரு லீக் மாதிரி அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டு, அது அப்படியே ஒரு சின்ன டோர்னமெண்ட் மாதிரி அப்படியே சின்ன டோர்னமெண்ட் தான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. சும்மா காலையில் விளாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதில் எங்கள் டீம் மட்டும் அந்த அக்டோபர் விளாண்டதோடு சரி. அதுக்கப்புறம் நாங்கள் விளாடவே இல்லை. நானும் இந்த கிரவுண்டு பக்கமே வரேன். அதனால இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம பாய்ஸ்லாம் வந்துடுவாங்க. வந்தோன்னே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எங்கள் ஊரில் இன்னும் நிறைய கிரவுண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போதைக்கு இது ஒன்று மட்டும்தான் இருக்குது ராமேஸ்வரத்துலேயே. அதனால் இதை மட்டும் எப்படியாச்சும் விட்டுறாமல் இருக்கணும். இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா விளாட விட மாட்டுறாங்க. அப்பப்போ லீவு நாள்லாம் வந்தால் கிரவுண்டு அடைச்சி போட்டுறாங்க. திடீர்னு சிரிக்கன்னு பார்க்காதீங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோதான், டயம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் வந்துடுவாங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து முடிச்சலான்னு வந்தேன். சரி, நான் அதுக்குள்ளே கிரவுண்ட் வியூ காட்டிடுறேன் பாருங்க. இதான் பிச்சு இப்போதைக்கு நல்லா ஓரளவு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வச்சு பார்க்குறேன். வந்துட்டாங்க, பாய்ஸ் வர தொடங்கிட்டாங்க. சரி, அப்படியே கிரவுண்ட் வியூ பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அரியாங்குண்டு குந்துக்கால்லாம் போட்டிருப்பேன். அந்த 2 கிரவுண்டுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிரவுண்டுமே ஃபுல் சைடு ரன்னு 360ல் ரன் ஓடிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கீப்பர் சைடு ஃபுல்லாகவே 2 ரன்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங் இருக்கா, அதனால தான். அஸ்மத் சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிரவுண்டை பார்த்து. ஐயோ, மைக் ஏன்டா இருக்குடா. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இவர் தான் நம்ம AAAயோட கேப்டன். பாருங்க, கிரிக்கெட் மட்டும் இல்ல, ஃபுட்பால் பல விதமான விளையாட்டை கையில வச்சிருக்காப்புல. பாருங்க, கிட்ட வந்துகிட்டே இருக்காப்புல. பாருங்க, நல்லா பாருங்க. எங்களுக்கு எல்லாமே இவர் தான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதோ வரான் பாருங்க கைஸ். இவன் தான் கைஸ் செத்து கிடத்த எங்கள் டீமை உயிர் கொடுக்கறக்காண்டி ரொம்ப போராடி கஷ்டப்பட்டுருக்கான். இவன் ஏற்கனவே நீங்கள் அரியாங்குண்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் மோத்த மூடிட்டு வந்திருப்பான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னன்னு தெரில, திடீர்னு டீமை கிளப்பி மேட்ச் கொடுத்துருக்கான். ஏன் என்னன்னு அவன் தான் அவன்கிட்டே கேட்பான். இப்போ பாடாவதி நிதிஷ் இவன் தான் அந்த டீமை கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கான். இவெல்லாம் நிம்மதியாக இருந்துச்சு. காலையில் எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே எல்லாம் போச்சு. இனிமேல் எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். எது நடந்தாலும் பரவாயில்ல கைஸ், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒருத்தன் வரான் கைஸ், விளங்காத ஒருத்தன் வரான் கைஸ் மேட்ச்சுக்குன்னு. அவன் ஏன் டீமுக்கு வரானே தெரியல. வேற யாரும் இல்லை, என் நண்பன் தான். ஏய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவரு பண்ணியாச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. இந்த வருது பாருங்க, இதுதான் கலவரத்தை. எங்க டீம் நல்லா போய்கிட்டு இருக்க மேட்ச சண்டைக்கு வர்றதுக்கு இது ஒரு ஆள் தான் மெயினான காரணம். ஃபர்ஸ்ட் பின்னாடி வர ஆள் இல்ல, முன்னாடி வரதுல ஒரு ஆள் பேக்கப் போட்டு வரையில கொஞ்சம் கேஸ்ல வர மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்க டீம்ல நல்லா போய்கிட்டு இருக்க மேட்ச்ல சண்டை வருதுன்னா இது ஒரு ஆளால தான் வரும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இது ஒரு ஆள் பாருங்க கைஸ், இவரும் ஒரு மாதிரி முக்கியமான ஆள் தான். எங்க கிரவுண்ட்ல AAA BMC 2 டீம் இருக்கு. ஆனா 2 டீமுமே ஒரே மாதிரி தான். பின்னாடி இருக்க ஃபிளெக்ஸா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த 2 டீமையுமே தாங்கி பிடிக்கிற தூண் இவர் தான். ஓகே கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதிசயமாக என்னன்னு தெரியல, நம்ம வாழ்க்கை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டினியூ ஆயிரும், பார்ப்போம். யார் போறா? ஏன்டா டில்லி இவனை ஏன்டா இறக்கிட்டே இருக்கியா? பிளாக்ல போட்டு விடாதீங்க. இவன் என்ன பண்றான்னு இறக்கிறியா? இல்ல, வார்ம் பண்ணி இறங்குறான். ஆனா ஒன்னும் புடுங்க மாட்டான். டேய், நீ இப்பெல்லாம் பண்றதை பார்த்தா பயமா இருக்கு, போடா. இது இவர் தான் கைஸ், எங்கள் டீமோட கீப்பரு. ஆனால் என்ன கேட்ச் போட்டு பிடிக்க மாட்டார். அப்பப்போ என்னன்னு தெரியல, திடீர் மேட்ச்சுக்கு வரவே மாட்டார். கல்யாணம் ஆச்சு, என்னன்னு தெரியல, கல்யாணம் ஆனாலும் வந்துட்டாருனே அவர். வீட்டில் ஏதோ சண்டை வேலை.
சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. இவர் தான் பேர் கார்த்தி. கார்த்திங்கிற பேரே இல்லை, ஃபேமஸான ஆள் தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எங்கள் டீமை சித்திரவதை பண்ணுறதுக்குனே இவர் ஒரு ஆள் தான். ஓகே கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரிய பிளேயர் நினச்சிடாதீங்க. அவன் எப்போவுமே மொதல் பால் எப்பவுமே சாமி விடுவான். படம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே வருவான். அவன் மேட்சே சாமிக்கு விட்டுருவான். இவன் இன்னும் திருந்தல மாமா தான். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஒரு கிரிக்கெட் போக ஒரு கிரிக்கெட் கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 3 பேர் அவுட் ஆகிட்டோம். நானும் அவுட் ஆகிட்டேன். மொதல் நாள் வந்து ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பரவாயில்ல, பாய்ஸ் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆத்தாடி 6 6 6 6 வாப்படா என்னடா 6 அடிக்குது. இது அடிச்சது போய் 6 வந்துருச்சுடா. கமான் ஜேமி அதே பால் ரெடியா. ஷார்ட் பால் தான் போடுறான் பாரு. டீப் த விக்கெட். டீப் த கிரீஸ்ரா. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. ஐயோ, பரவாயில்ல. 1 hour later. தம்பி கேப்டன்சில முதல் வெற்றி. நாளை கழிச்சு முதல் மேட்ச் விளாண்டாச்சு கைஸ். ஆனால் வெற்றியோடு முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து எப்படி இருக்குன்னு தெரியல. இனிமேல் தான் ஆனால் பறக்க போட்டி வந்துக்கிட்டே இருக்கேன். வெற்றிகரமாக மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்த அந்த மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறோம். பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமு. எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் மற்ற ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஜாலியாக தான் இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து மேட்ச் பற்றிலாம் பேச மாட்டோம். மேட்ச்சில் எவன் சம்பவம் பண்ணாலும் அவன் செத்த அந்த ஸ்பாட்டில் என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் இனிமேல் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இனிமேல் நம்ம சேனலில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கண்டினியூ பண்ணுவோம். பை கைஸ்.